கோபம் நம்ம வாழ்க்கையவே திசை திருப்பி போட்டுடும். கோபம் எதனால வருது? ஒண்ணு, நான் நினைச்ச மாதிரி மத்தவங்க நடக்கல அப்படின்றச்சே ஒரு ஏமாற்றம். நான் நினைச்ச மாதிரி இந்த சந்தர்ப்பம் இருக்கல அப்படின்றது இன்னொரு மாதிரி ஏமாற்றம். நான் நினைச்ச மாதிரி நான் நடக்கல அப்படின்றது இன்னொரு வகையான ஏமாற்றம். இந்த 3 ஏமாற்றமும் தான் கோபமா மாறுது. இதுக்கு பேர் தான் ஹெல்ப்லெஸ் ஸ்டேட். இந்த ஹெல்ப்லெஸ் ஸ்டேட்ல இருந்து ஹெல்ப்ஃபுல் ஸ்டேட், அதாவது ரிசோர்ஸ்ஃபுல் ஸ்டேட்டுக்கு மாறணும் அப்படின்னு சொன்னா என்ன பண்ணலாம்? நம்ம மைண்ட் வாய்ஸ் கிட்ட நம்ம இந்த கேள்வியை கேட்கணும். நான் நினைச்சது எல்லாமே கண்டிப்பா நடந்துதான் ஆகணுமா? நான் நினைச்சபடி நடக்கல அப்படின்னா சோ வாட்? நெக்ஸ்ட் டைம் நான் நினைச்ச மாதிரி நடக்கணும்னா நான் என்ன டிஃப்ரெண்டா பண்ணணும்? இந்த 3 கேள்வியை உங்ககிட்ட கேட்கும் போது கோபம் தானே கரைஞ்சு போய் லாஜிக்கலா திங்க் பண்ணி அந்த ஏமாற்றம் ஏன் வந்தது, அதுக்கான என்ன ஆன்சர் அப்படின்றத நம்ம பிரெயின் ஆட்டோமேட்டிக்கா பிக்கப் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ கோபம் உடம்புக்கு நல்லதில்லை. எப்பெல்லாம் கோபம் வருதோ இந்த கொஸ்டின்ஸை உங்ககிட்ட கேளுங்க. கோபத்துல இருந்து வெளியில வந்துடலாம்.